கன்னி ராசி அப்படின்னா 6ஆம் அதிபதி. கன்னி ராசிங்கிறது வந்து காலபுருஷத்துக்கு 6ஆம் இடம். இந்த 6 அப்படிங்கிற ஸ்தானம் ஒருத்தரை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா 6ஆம் இடம் நல்லா இருக்கணும்னு நான் சொல்லுவேன். எதிரிகள் இல்லாத ஒரு ஜெயிக்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ இந்த 6ஆம் இடத்து அதிபதிகள் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வலிமையில் இருந்தாவே நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா போட்டி இல்லாத ஒரு ஜெயிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு. அதில் பொறாமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த 6ஆம் இடமே குறிக்குது. ஓகே, அப்போ அது வந்து புதனுடைய அமைப்பு. புதனுடைய பவர் அங்கே வந்து 2 ரீதியாக கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அவர் அங்கே வந்து உச்சமாகிறாரு, ஒன்று அதோடைய வீட்லேயும் ஆட்சி ஆகிறாரு. எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு பவர் வந்து அதுக்கு இருக்கு. அப்போ இரட்டிப்பு ஒரே கிரகம் 2 வித்தியாசமான ஒரு செயல்களை செய்யுது. அந்த இடத்துல வந்து சுக்கிர பகவான் நீசமாகிறாரு. அப்போ நீசமான சுக்கிரன் என்ன செய்வார்னா நீசபங்க ராஜயோகம். ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் உச்சமாயி அங்கே இடத்துல நீசமாச்சுன்னா அது நீசபங்க ராஜயோகம். ஆனால் அந்த இருக்கக்கூடிய பலாபலனும் இந்த கன்னியில் இருக்கக்கூடிய பலாபலனுக்கு வித்தியாசம் இருக்குது. அங்கே ஒரு 75% இது 100க்கு மேலே போயிடும்.